ராஜேஸ்வரி, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமுறைகளாக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழகம் ஈடுபட்டு வருகிறது. இப்போது அந்த போராட்டம் எல்லைகளை கடந்து மராட்டியத்தில் சூறாவளியாக சுழன்று அடித்துக் கொண்டிருக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராட்டி மூன்றாவது மொழியாக இந்தியை கற்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டதற்கு எதிராக அங்கு போராட்டம் வெடித்ததை அடுத்து மத்திய மாநில அரசு அந்த முடிவை திரும்ப பெற்றுக் கொண்டது. அதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் தமிழகத்தில் தலைமுறைகளாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது மகாராஷ்டிரத்திலும் போராட்ட சூறாவளியாக எல்லைகளை கடந்து சுழன்று கொண்டிருக்கிறது இப்போது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தி திணிப்பால் ஏராளமான இந்திய மொழிகள் அழிந்த வரலாற்றை அறியாமலும் இந்தியாவை இந்தி நாடாக்கும் செயல் திட்டத்தை புரிந்து கொள்ளாமலும் இந்தி படித்தால்தான் வேலை கிடைக்கும் என்ற வார்த்தையை கிளிப்பிள்ளைகளைப் போல ஒப்பித்துக் கொண்டிருப்பதால் அப்பாவிகள் சிலராவது இனி திருந்த வேண்டும். மராட்டியத்தின் எழுச்சி அவர்களின் அறிவு கண்களை திறந்திருக்கிறது. தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஹிந்தி மொழிக்கு ஆதரவாகவும் சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வரும் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு செய்து வரும் துரோகத்துக்கு பரிகாரம் தேட வேண்டும் என்றும் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீட்டில் ஓரவஞ்சனை, கீழடி நாகரிகத்தை அங்கீகரிக்க மறுக்கும் ஆணவம், இதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் புதிய கூட்டாளிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாடு மறக்க முடியாத பாடத்தை மீண்டும் ஒரு முறை கற்பிக்கும் என்றும் மகாராஷ்டிராவில் இருந்து பாடம் கற்பிக்கும்படி தமிழகத்திற்கு உள்ள அதிமுக பாஜக கூட்டணிக்கு தொடங்கி இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இப்போது மூன்றாவது மொழியாக இந்தி மொழியை கற்பிப்பதற்கு எதிராக அங்கு உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே உள்ளிட்டோர் இணைந்து போராடியதை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இத்தகைய போராட்டம் இந்தி மொழிக்கு எதிராக நடைபெற்றதையும் சுட்டிக்காட்டி இனியும் இந்தி மொழி திணிப்பில் ஈடுபட்டால் தமிழக மக்கள் சரியான பாடத்தை கற்பிப்பார்கள் என்றும் தமிழகத்திற்கு பாஜக செய்த துரோகத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்றும் தேர்தலில் மீண்டும் ஒரு முறை தமிழக மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். ராஜேஸ்வரி.